Hi dears, how are you all? Hope we are all keeping very well. Especially I wish all the year 11 and year 12 students, because you may have just completed your board exams, government exams, and especially the year 12 students, many of you must be very busy preparing for your competitive exams like CUET, CUT, NEET and JEE and all the other exams. So I thought this is the right time to help you to prepare well and to suggest a few steps how you could be utilizing your time in a better sense. So therefore, I'm just going to give you only one suggestion in this video so that it will help you to increase your vocabulary. Especially I'm talking about how to prepare competitive exams or how to prepare for competitive exams competitively. So in view of that, I'm just going to discuss in this video one suggestion by which you would be able to grasp and understand better what you had studied earlier and what you are about to prepare and what you have been preparing since the conclusion of your exams. நான் இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மை டியர்ஸ் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த வீடியோ வந்து யாருக்கு போட போகிறோம் அப்படின்னா, யாருக்கு உதவி செய்யதப்போ அப்படின்னா, இந்த காலங்களிலே நீங்கள் முக்கியமாக 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவிகள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய அரசு தேர்வை முடித்துவிட்டு போட்டித் தேர்வுகளுக்காக உங்களை தயாரித்து கொண்டிருக்கின்ற நேரம். ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உதவி செய்தேன் அப்படின்னா, அதாவது ஆங்கில கேள்விகளை, கொஸ்டின்ஸ் இன் இங்கிலீஷ், முக்கியமாக சில பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, கியூட்டுக்கு தயார் பண்ணிட்டு இருப்பீங்க, ஜேஇக்கு தயார் பண்ணிட்டு இருப்பீங்க, நீட்டுக்கு தயார் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் வந்து இப்போ போட்டி போட்டுக்கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஸோ அதற்காக உங்களை நீங்கள் தயாரித்து கொண்டிருக்கின்ற நேரம் இது. ஸோ இந்த வேளையில் என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் என்ற ஆர்வத்தோடு இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வுகளுக்கு உங்களை நீங்கள் தயார் செய்கின்ற பொழுது உங்களுடைய நேரத்தை எப்படி வீணடிக்காது முழுமையாக அறிவை வளர்த்து கொள்வதற்காக மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு சஜஷன், அவ்வளோதான். ஸோ ஐ ஆம் கோயிங் டு ஹெல்ப் யூ டு understand how you can utilize your time by preparing yourself well without wasting your time on unnecessary preparations. இப்ப பல யுக்திகளை நீங்க கையாண்டுட்டு இருப்பீங்க. You may have been using several methods or several strategies you may have gone through. So many of you may have been helped by so many other dignitaries, resource persons. So this is one of my humble request, and if you could listen and see whether you could be helped by this, and I'd be the most happiest person. இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். ஸோ லெட்ஸ் கம் டு த மேட்டர். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் போட்டித் தேர்வுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கிறீங்க. முக்கியமாக நான் வந்து பேசுறது ஆங்கிலம், இங்கிலீஷ் கொஸ்டின்ஸை, இங்கிலீஷில் கேட்கப்படக்கூடிய இந்த போட்டி தேர்வுக்கான கேள்விகளை எப்படி நீங்கள் ஆன்சரை வந்து தயார் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு அலசல். ஸோ இந்த முறையை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரே கல்லில் 4 மாங்காய் அடிக்கலாம்.
என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க நீங்கள், இல்லை ஒரு கிலோ 2 மாங்காய்ங்க, நீங்கள் ஒரு கிலோ 4 மாங்காய் அடிக்கிறாங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஸோ தட்ஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு சி when I am going to explain. இப்போ நான் உங்களுக்கு விளக்கி சொல்வதன் மூலமாக உங்களுக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து புரியும். ஸோ யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ when you begin to think of preparing yourself the method that I am going to show you in a few minutes while from now. சரிங்களா? இப்போ நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். I'm going to discuss only one question. ஸோ அந்த ஒரு கேள்வியை நீங்கள் அந்த கேள்வி கேட்டிருப்பதற்கு கூடிய அந்த ஒரு பதிலை மட்டும் நீங்கள் படிக்காமல் எப்படி அதுக்கு இணையான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, பிகாஸ் ஐ எம் ஷுர் யூ வில் பி கிவன் ஆப்ஷன்ஸ் இன் ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ அதில் உங்களுக்கு ஒன்றுலேயும் 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ யூ வில் பி கிவன் 4 ஆப்ஷன்ஸ் அண்ட் ஒன்லி ஒன் ஆஃப் தோஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் கோயிங் டு பி யுவர் ஆன்சர்ஸ். அதாவது அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற 4 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்விக்கு வந்து விடையாக வரும். அது எல்லாரும் அறிந்த உண்மை. இப்போ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, what I request you or what I would like you to do from here onwards, இப்போ ஒரு கேள்வியில் ஒரு ஆப்ஷன் ரைட்டான ஆன்சர் வந்துருச்சு. இது வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதிடலாம். you will be able to choose the correct answer. But when you are preparing for your exams, இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் உங்களை தயாரிக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேள்விக்குரிய ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே, அதோடு நின்றக்கூடாது. should not stop yourself with that alone. அப்போ என்ன செய்யணும்? what are you supposed to do? see, இப்போ ABCD அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் the questions that you are searching the answer, அதுக்கு வந்து A ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்குன்னா, if the answer is A, option A for the questions asked in the question paper, அதோடு விட்டுறக்கூடாது. அதோடு இணையாக கேட்கப்பட்டிருக்கிற BCD இந்த 3 ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 3 ஆப்ஷனுக்கும் என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தோஸ் ஆப்ஷன்ஸ் given there? இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, why I am saying this? Simply because that one particular question can be asked in 4 different ways. இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் வந்து ஏவா இருக்கலாம். பட் அந்த ஏக்குரிய கொஸ்டின் அது. சப்போஸ் இதே ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் ரைட்டாக வர பட்சத்தில், இஃப் யுவர் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி பி, ஆப்ஷன் பி, ஸோ த கொஸ்டின் ஆஸ்க்டு ஃபார் யூ இஸ் இன் ரெஃபரன்ஸ் வித் த ஆன்சர் டு த ஆப்ஷன் பி. ஸோ பிக்கு இணையான கேள்வி தான் மேலே கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினை வந்து படிக்கும் பொழுது எத்தனை கேள்விக்கான பதிலை நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க. 4 ஆப்ஷனாக தெரிஞ்சுக்கிறீங்க. அதுதான் நான் சொன்னது ஒரு கல்ல 4 மாங்கான்னு சொன்னேன். see, this is how you prepare. அப்போ ஒரு தடவை படிக்க உட்காந்தீங்க அப்படின்னா, when you sit and prepare yourself for these kind of competitive examinations, you should not restrict yourself to only one answer to one particular question. இப்போ இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா they are all competitive exams. புரியுதுங்களா? so they are all competitive exams. so you also should be very, very competitive in your minds and searching for various types of answers to the same question, as well as how can the same question can be asked in many different ways. So அப்படி தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ தட்ஸ் வாட் ஐ மீன். இப்போ அதுக்கு இணையான ஒரே ஒரு கொஸ்டினை எப்படிலாம் கேட்கலாம், இந்த கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு எப்படி ஆன்சரை தவிர, அந்த கேள்விக்குரிய பதிலை தவிர மற்றதுக்கெல்லாம் எப்படி நீங்கள் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டா அதே கொஸ்டினை எப்படி வேறு ஆப்ஷன் ஆன்சர் வரும்பொழுது மாற்றி கேட்கப்படலாம். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ ஒன் எக்ஸாம்பிள். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். சி, those who are specially preparing very, very sincerely, constantly these days, so we will be referring to lot of other books. பார்த்தீங்கன்னா ஒரு புக்கும் பெருசாக இருக்கும். ஸோ யூ வில் பி கன்ஃபியூஸ். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண உட்காரும் பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா, வாட் ஆர் யூ சப்போஸ் டு டேக் ஒன் பர்டிகுலர் கொஸ்டின். சி, யூ நோ ஐ சப்போஸ் யூ நோ த சிலபஸ் ஃபார் தீஸ் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு இந்த சிலபஸ் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் யூ டேக் யுவர் கியூட் CUET இருக்கு இல்லைங்களா, அந்த இதுக்கும் நீங்கள் இங்கிலீஷில் என்ன டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ்லாம் தயார் பண்ணணும், கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. Maybe I will discuss
about those syllabus in the next video. But for the time being, let me tell you என்ன மெத்தடில் என்ன அதை சிலபஸ்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, see the first type of questions would be on reading comprehension. அது என்ன reading comprehension? ஒரு பேசேஜ் கொடுத்து அது கீழே கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ யூ வில் பி ஆஸ்க்ட் டு ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ். ஸோ அது வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இப்போ அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் you may be wondering, there can be 3 different ways of passages that would be given to you for answering the questions. So what are those 3 type of questions? A passage can be a narrative one, or a factual one, or literature based one. இப்போ இதை 3 நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பேசேஜில் கொடுக்கக்கூடிய கேள்வியை, அந்த பேசேஜ் வந்து பேராகிராஃப் வந்து ஒன்றும் ஃபேக்சுவலாக இருக்கணும், இல்லைன்னா நரேட்டிவாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். என்ன சார் அர்த்தம் இதுக்கு, வாட் டஸ் இட் மீன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, see, when I refer to a passage of factual type, what does it mean? So a passage would be filled with a fact, one particular fact, and all the questions and the information that is given in the passage would be based on that. அதான் factual. உண்மையை சொல்லக்கூடிய அல்லது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை அங்கே வந்து உங்களுக்கு அந்த பேசேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஃபேக்சுவல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நரேட்டிவ். இப்போ நரேட்டிவ் எப்படி இருக்கும்? நரேட்டிவ்னா, ஸோ தேர் மே பி எ கான்செப்ட் அபவுட் விச் லாட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் would be given there. அதாவது ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதை எப்படி வந்து நம்ம பலவித கோணங்களில் அதை நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான நிறைய நரேட்டிவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து விவரித்து சொல்லுதல் அப்படின்னு சொன்னால் அதான் நரேட்டிவ் டைப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் ஸ்டைல். லிட்ரேச்சர் ஸ்டைலில் கொடுப்பாங்க. லிட்ரேச்சருங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இலக்கிய இலக்கண சம்பந்தப்பட்டது. அப்போ ஒரு பேசேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா, there may be a passage you would come across about a poetic device or a poem or a novel. ஸோ அந்த நாவலை பேஸ் பண்ணி நிறைய கேள்வி கேட்பாங்க, அல்லது poetic டிவைஸை பேஸ் பண்ணி கேள்வி கேட்பாங்க, அல்லது அதுக்கு இணையான சினிம்ஸ் அண்ட் நியூஸ்லாம் கேட்பாங்க. ஸோ தட் இஸ் லிட்ரேச்சர் பேஸ்ட். ஸோ இதுதான் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்ட். செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த வெர்பல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் வில் பி கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் வெர்பல் எபிலிட்டி. ஸோ யூ நீட் நாட் ஒரி அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். இந்த வெர்பல் எபிலிட்டினா என்ன சார் அப்படின்னு சொல்லி போட்டு குழப்பிக்காதீங்க. ஷுட் நாட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். ஸோ வாட் இஸ் திஸ் வெர்பல் எபிலிட்டி ஆஃப்டர் ஆல்? டோன்ட் ஒரி, ஸ்பெஷலி டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன் இயர் 11 அண்ட் இயர் 12. இப்போ முடிச்சவங்கலாம் நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் பற்றி தரவாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. யூ மே ஹவ் ஸ்டடிட். நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தே ஆர் நத்திங் பட் வாட் எவர் தி vocabulary exercises that we had discussed in the classrooms for your examination starting from the academic year June onwards. அதெல்லாம் அதில் வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா vocabulary verbal ability கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லுவாங்க? ஸோ இட் குட் பி சூஸிங் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ சூஸிங் த பெஸ்ட் ஆப்ஷன்னா what can you think of in this field? There can be synonym, there can be antonyms, there can be blended words, there can be clipped words, there can be American, British pronunciation, there can be abbreviation, expansion, question tag, syllabification, relative pronoun. See, all these kind of vocabulary items would appear there. அப்புறம் பார்த்தீங்கன்னா match the following கொடுத்துருப்பாங்க. இப்போ match the followingனா they also can be asked in grammar அல்லது ப்ராவர்பில் கேட்பாங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள் கிராமர் கண்டிஷன் படிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா கண்டிஷன்ஸ்னா என்ன? ரிமெம்பர் டு கெட் பேக் டு யுவர் மெமரிஸ் அபவுட் கண்டிஷனல்ஸ். தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல்ஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்ன? ஜீரோ கண்டிஷன், ப்ராபபிள் கண்டிஷன், இம்ப்ராபபிள் கண்டிஷன், இம்பாசிபிள் கண்டிஷன். இப்போ இந்த 4ஐயும் நீங்கள் வந்து தரவு கொண்டு அதை பற்றி பேஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கலாம்? மேட்ச் த ஃபாலோயிங்லாம் கேட்கலாம். அண்ட் யூ மஸ்ட் ரிமெம்பர் எப்படி இஃப் கண்டிஷனில் ஜீரோ கண்டிஷனில் எப்படி இருக்கும், இஃப் கிளாஸில் வெர்பு எந்த டென்ஸில் இருக்கும், ப்ராபபிள் கண்டிஷனில் இஃப் கிளாஸில் வெர்பு எந்த டென்ஸில் இருக்கும், இம்ப்ராபபிள் கண்டிஷனில் அதாவது ஹைப்போதெட்டிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வெர்பு எந்த டென்ஸில் இருக்கும். அப்புறம் இதில் கடைசி கண்டிஷன் இருக்குல்ல, இம்பாசிபிள் கண்டிஷன், அதில் வெர்பு எந்த டென்ஸில் இருக்கும். அப்போ அதுக்கு இணையாக மெயின் கிளாஸில் எந்த டென்ஸ் வெர்பு இருக்கும், ஜீரோவில் என்ன இருக்கும், ப்ராபபிள் கண்டிஷனில் என்ன இருக்கும், இம்ப்ராபபிள் என்ன இருக்கும், இம்பாசிபிள் என்ன இருக்குன்னு சொல்லி. ஸோ யூ வில் பி ஏபிள் டு அனலைஸ் ஆல் தீஸ் திங்ஸ். அப்போ இதை வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுப்பாங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். சி இஃப் யூ ஹேட் ப்ரிப்பேர்ட் வெல் ஃபார் தி எக்ஸாம்,
if you had prepared well for the exam. இதுக்கு இணையான ஆன்சர் என்ன வரும்? If you had prepared well for the exam, main class எப்படி இருக்கும்? You would have scored 100% அல்லது 100 marks அல்லது high marks, whatever may be the object you can think of. அப்போ அந்த ஸ்கோர்டுங்கிறது மெயின் வெர்பு, அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதியிருக்கேன் நான். would have scored அப்படிங்கிறது என்ன டென்ஸு? will வந்து ஹைப்போதெட்டிக்கல்ல will வந்து would மாறி இருக்கு. would have scored அப்படின்னா அது வந்து it is future perfect passive அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதான் இதுக்கு இணையான ஆன்சர். ஸோ if you had prepared well அல்லது studied well for the exam, you would have scored good marks. இப்போ இந்த மெயின் கிளாஸ் வந்து இதை கொடுக்காம உங்களுக்கு வேற மேட்ச் த ஃபாலோயிங் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இப்போ if you had prepared well for the exam, you will score good marks அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இஸ் இட் ரைட்? இல்லை. ஸோ இதை தான் சொல்ல வர. ஸோ திஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதை நம்ம ஞாபகம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் மேட்ச் த ஃபாலோயிங். அப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ்லாம் இருக்கு நிறையா. The synonyms and antonyms can be asked only asked from the passage that is given to you, or it could be in general term. ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அது ஒரு பர்டிகுலர் வேர்ட் அண்டர்லைன் பண்ணி அதுக்கு இணையான சினோனிம் வந்து ஆப்ஷன்ல கண்டுபிடிச்சு எழுது. சூஸ் த கரெக்ட் சினோனிம் ஃபார் தி அண்டர்லைன் அல்லது இட்டலிசைஸ்டு வேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் உங்களுக்கு மெயினாக சிலபஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிலபஸ் இந்த மாதிரி தெரியும். பட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் வெல், வெரி வெல். ஸோ அந்த பேஸிக்காக தான் உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ லெட் மீ கம் பேக் டு திஸ் டாபிக் டுடே. நான் இந்த டாபிக் வரதுக்கு முன்னாடி இவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி தான் சொன்னேன். இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே டாபிக் சொன்னேன். அதாவது ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ்லி. ஸோ இதான் வந்து நாங்கள் சொன்னது. ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ்லி. போட்டித் தேர்வுகளை எப்படி போட்டி மனப்பான்மையோடு தயார் செய்வது. இப்போ அதுக்கு ஒரு நிறைய பல உதாரணங்கள் காமிக்கலாம். இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. See, I'm just going to give you one question and how you could prepare the answer for various questions based on the same question. ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். This is one word substitution. புரியுதுங்களா? One word substitution. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கேன் பாருங்க. See, a person who loves everybody. A person who loves everybody. அதுதான் உங்களுக்கு கொஸ்டின். ஸோ a person who loves everybody. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A altruist, B egoist, C misogynist and D fatalist. பாருங்க என்ன கொஸ்டினுங்க? a person who loves everybody. இப்போ இது வந்து it is an example of a competitive question. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய உள்ள உட்கார்ந்து ஆழ்ந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நான் என்ன சொன்ன ஆரம்பத்தில், எப்படி இந்த ஒரு கேள்விக்கு நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு மீத உள்ள இந்த 3 வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சா இந்த 3 வார்த்தைக்குரிய கேள்வி இதிலே நம்ம படிச்சிடலாம். See, so we can understand 4 questions and 4 answers. Not to this type, of course, not to this sentence, of course. There can be another question for which the answer could be B or C or D or A. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கீழே ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க. A person one who loves everybody is known as altruist. Altruist. புரியுங்களா? ALTRUIST. அதான் ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன். So you know the answer for this question now. இப்போ மற்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? வாட் ஆர் தி அதர் ஆப்ஷன்ஸ்? அதர் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சி ஈகோயிஸ்ட், அப்புறம் மிஸ்யோக்னிஸ்ட், அப்புறம் ஃபேட்டலிஸ்ட். இதுக்கெல்லாம் என்ன சார் அர்த்தம்? இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் இப்போ? ஸோ யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இஃப் யுவர் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஈகோயிஸ்ட் அண்ட் இஃப் யுவர் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஃபேட்டலிஸ்ட். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ அதுக்கு தான் கீழே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்கேன் பாரு. சி நோட்டுன்னு போட்டு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் தட்? A person who loves all human beings, அல்லது ஹியூமனிட்டி. எந்த ஒரு மனிதன் வந்து அனைத்து மனிதர்களையும் வந்து நேசிக்கிறானோ, அன்பு செய்யறானோ, அவனுக்கு என்ன சொல்றது அப்படின்னா philanthropist அப்படின்னு சொல்லுவாங்க. So that is the general term given to a person who loves all the humanity. அதாவது who loves all humanity.
இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் a person who loves everybody அப்படிங்கிறவர் வேற, பட் a person who loves all humanity அப்படிங்கிறது வேற. just a slight difference. இப்போ அதான் நோட்டுன்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ see, a person who loves all humanity is called a philanthropist. In other words, a person who is altruistic. புரியுதுங்களா? altruistic is someone who always put others first. அந்த definition பாத்துங்க. See, just read the definition. ஒரே கேள்விதான், பட் இதுக்கு எவ்வளவு மீனிங் இருக்கு பாருங்க. just try to understand. So now we know the answer. For the person who loves the humanity is known as philanthropist, but a person who loves everybody is known as altruist. இப்போ altruistic அப்படிங்கிறது யார் அப்படின்னா, when you refer to a person's quality. A person who is altruistic is someone who always put others first. அதான் வந்து altruistic சொல்லுவாங்க. So this is how you small prepare. இப்போ அடுத்ததுக்கு வரோம் நம்ம. இந்த மூணுக்கு ஆன்சர் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஈகோயிஸ்ட் நான் சொன்னேன், ஈகோயிஸ்ட் சொன்னேன், மிசோகினிஸ்ட் சொன்னேன், அப்புறம் ஃபேட்டலிஸ்ட் சொன்னேன். வாட் இஸ் ஈகோயிஸ்டிக்? ஈகோயிஸ்ட்னா என்ன அப்படின்னா, a person who is always worried about himself or herself. தன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்காரு. only self oriented. so he or she must be the person who is always self oriented. அவங்க தான் ஈகோயிஸ்ட் சொல்றது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? see, misogynistனா a person who hates women. அதாவது லேடிஸே பிடிக்காது அவங்களுக்கு. so that is what is known as misogynist சொல்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா fatalist. fatalistனா என்ன? what is fate after all? fate வந்து நம்ம தலைவிதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் fateங்கிறது. and this is the person who always believes in a predetermined ideas. எதுக்கு எடுத்தா நம்ம தலைவிதி பரா நடந்துருச்சு, என்ன பண்ண முடியும் அப்படின்ற போக்குல போறவங்களுக்கு பேர் தான் வந்து fatalist. a person who believes in fate, that all events are predetermined and inevitable. inevitable unavoidable. பாருங்க, see, இப்ப நமக்கு ஈகோயிஸ்ட்னா என்னன்னு தெரியும், மிசோகினிஸ்ட்னா என்னன்னு தெரியும், ஃபேட்டலிஸ்ட்னா என்னன்னு தெரியும், அல்ட்ருயிஸ்ட்னா என்னன்னு தெரியும். அப்ப இந்த ஒரு கேள்வி வச்சுட்டு நம்ம எப்படி நம்ம தயார் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? see, we have prepared answer for 4 questions. so this is what I meant, how to prepare for competitive exams competitively. இன்னொரு ரெண்டு சீட்டை பாத்துங்க, so that you will have a better idea. பாருங்க, my basic question is, who is the person who loves everybody? அதாவது a person who loves everybody is known as altruistic. கீழ ஆன்சர் கொடுத்திருக்கேன் பாருங்க. அப்ப நோட்னு போட்டு சில டெஃபினிஷன் கொடுத்திருக்கேன். who is a philanthropist and who is altruistic. புரியுங்களா? so in view of that, I have given certain other explanations and definitions for the other options. so இந்த மாதிரி நீங்க வந்து தயார் பண்ணீங்க அப்படின்னா, if you prepare for your examinations in this type, I am 100% sure, 100% நான் உண்மை உங்களுக்கு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். நீங்க ஒரு கேள்வி படிக்கிறப்ப 4 கேள்விகளுக்குரிய பதில வந்து கத்துக்குவீங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 questions படிக்கிறீங்கன்னு வச்சுங்க. see, you will be answering about 40 questions. இப்போ எவ்வளோ நல்லது பார்த்தீங்களா? so this is one of the ways that I wanted to suggest to you today through this video. so please understand this, because in this way, if you prepare well, சொன்னது போல இன்னும் நிறைய நீங்க கத்துக்கலாம். so instead of narrowing our understanding to only one question and one answer in one type, அப்படி இல்லாம ஒரு क्वेश्चन படிக்கிறப்ப அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற other options கூடிய அர்த்தம் என்ன, மீனிங் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, so you will be knowing many things, and it will become very informative, and will become more effective and intelligent in our preparation also. so I hope you would understand my explanation, and this video is going to be of great help to each one of you, especially the year 12 students who are nowadays preparing yourself for competitive examinations. so let me complete this video with these thoughts and information. until I meet you in the next video, I will come back, and because as I had told you already, இனிமே நான் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் கிளாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் வாட் த வீடியோ இஸ் ஆல் அபவுட். ஜஸ்ட் நவ் வாட் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் டு யூ, திஸ் இஸ் வாட் இஸ் ஆல் அபவுட். அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னும் வரக்கூடிய வீடியோவில் நிறைய அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ண காத்துட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு வாட்ச் த வீடியோ கம்ப்ளீட்லி அண்டு பி பெனிஃபிட்டட் பை இட். ஸோ இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு வந்து நிறைய இது உதவியாக இருக்கும். ஸோ continue to subscribe my channel, continue to increase the views, tell your friends and others, and watch my channel. So far many of you have been subscribing and giving your views. As I have been every now and then, I have been thanking each and every one of you for your support and guidance. So please continue to do that. So until I see you in the next video, it's Louis Das from English AC Louis channel. Thank you, my dears. See you and God bless you.